வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த தொடர்ச்சியிலான பாட்காஸ்டிலே 3வது நாளிலும் உங்களை இப்படியாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 நாட்களாக 2 கேள்விகளை குறித்து நாம் சிந்தித்தோம். முதலாவது, am I walking in God's plan? ஆண்டவருடைய சித்தத்திலே என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்தோம். 2வது நாளாக, என்னுடைய சுயபலத்தையும் என்னுடைய சுய ஞானத்தையும் நான் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லியும் நாம் சிந்தித்தோம். இந்த 3வது நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்னவென்றால், இந்த உலகத்திற்கு நான் இன்னும் அடிமையாக இருக்கிறேனா? இந்த உலகத்திலே நான் ஜீவிக்கிறேன். அநேக காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்தால் என்ன தவறு என்று சொல்லி அநேக நேரங்களிலே நமக்கே ஒரு போராட்டம் உண்டு. இந்த புதிய வருடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் புதிய திட்டங்கள், புதிய வாக்குறுதிகள், புதிய முடிவுகளை நாம் எடுத்திருப்போம். ஒருவேளை அதோடு சேர்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, உலகத்திற்கு ஒரு வேஷமும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆலயத்திற்கும் ஒரு வேஷமுமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நாம் ஒரு கேள்வியை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த காரியம் வெளியே உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய மறைமுக வாழ்வு எப்படி இருக்கிறது என்று ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வந்த பிறகு வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, மீண்டுமாய் நான் எகிப்திற்கு திரும்பி போனால் நல்லது என்று சொல்லி மோசேயிடம் போய் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். அவனுடைய வசனம் மிக தெளிவாக நம்மளுக்கு போதிக்கிறது. ஒரு நாளும் வெளிச்சத்திற்கும் இருளிற்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. ஒன்று நாம் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாம் இருளிலே இருக்க வேண்டும். ஆவியானவருக்கும் மாம்சத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஆவிக்குள்ளாக நடந்தால் மாம்சத்தின் எல்லா ஆசை இச்சைகளையும் நான் வெறுத்து ஜீவிக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று ஜீவித்து விட முடியாது. இந்த புதிய வருடத்திலே நாம் நிச்சயமாக ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை நாம் எடுக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு பிள்ளையாய் ஜீவிப்பேனா, இல்லாவிட்டால் சத்துருனுடைய காரியங்களுக்கு நான் இடம் கொடுப்பேனா என்று சொல்லி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் நம்மளுக்கு போதிக்கிறது. பவுல் மிக அழகாக எபேசியஸ் திருச்சபைக்கு எழுதியிருக்கிறார், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. பரிசுத்தம் ஒரு நாளும் ஒரு ஆப்ஷன் அல்ல, அது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டியது. ஆண்டவர் மிகவும் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம். அதே போல 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உடலவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. தொடர்ந்து 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் படித்து பார்க்கும் பொழுது நமக்கு உறுதியாய் தெரிவது என்னதென்றால், ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்மளுடைய ஆத்துமாவை விபச்சாரத்துக்கும் பாவ இச்சைகளுக்கும் தேவையில்லாத சத்துருவின் காரியங்களுக்கும் விலக்கி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நான் சொல்ல முடியாது, நான் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிறேன், சத்துருவுக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று. ஒரு பக்கம் ஆண்டவரை ஆராதித்து விட்டு இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஜீவிப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஆண்டவர் இதிலே நிச்சயமாய் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எகிப்தை நான் அகற்றிவிட்டேனா? ஆண்டவருக்கென்று முழுமையுமாய் என்னுடைய இருதயத்தையும் சிந்தையையும் நான் கொடுத்து விட்டேனா? இல்லை என்றால் இன்னும் அந்த பழைய வருடத்திலே என்னுடைய வாழ்விலே காணப்பட்ட அந்த பழைய குணங்கள் இன்னும் எப்பொழுதாவது தலை தூக்கி நிற்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
கடைசியாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி, இந்த புதிய வருடத்திலும் நாம் ஒரு புதிய மனுஷனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.